வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா ரொம்ப நேரமா ஏதோ ஒரு ஜாதகத்தையே ஆழமா பாத்துக்கிட்டு இருக்க? அப்படி என்ன விசேஷம் அதுல? இது ஒரு மேஷ லக்னம் கும்பராசி ஜாதகம்பா. இவங்களோட கேரக்டரே ரொம்ப வித்தியாசமா அதே சமயம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படி என்ன ஸ்பெஷல் இவங்க கிட்ட? இவங்க கிட்ட செவ்வாயோட வேகமும் இருக்கும், அதே சமயம் சனியோட நிதானமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவல்த்தோன்னு பண்ண மாட்டாங்க. நல்லா ஆழமா யோசிப்பாங்க. ஆனா முடிவெடுத்துட்டா அதை செயல்படுத்துற வேகம் இருக்கு பாரு, அதை யாராலையும் முந்த முடியாது. ஓ, அப்போ பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க போலயே. மத்தவங்க கிட்ட எப்படி பழகுவாங்க? உதவி பண்றதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆனா தங்களோட சுயமரியாதையை எத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு தெரியுமா, இவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அதுல உண்மையான நண்பர்கள்னு சிலரை மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா வச்சிருப்பாங்க. சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரணுங்கிற நெருப்பு இவங்க கிட்ட எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொறுப்பா இருப்பாங்களா? ஃபேமிலி மேல உசிரையே வச்சிருப்பாங்க. குடும்பத்தோட தேவை என்னன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. வீட்ல இருக்கிறவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க எதையும் மூடி மறைக்காம நேருக்கு நேரா முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அது குடும்பத்துல சிலருக்கு வருத்தத்தை கொடுக்கும். மத்தபடி குடும்பத்துக்காக எந்த தியாகம் வேணாலும் செய்வாங்க. அதுக்கு பதிலா கொஞ்சம் அன்பையும் மரியாதையும் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. சரி, வேலை அல்லது பிசினஸ்ல இவங்க எப்படி சக்சஸ் ஆவாங்களா? பிசினஸ்ல இவங்க கில்லாடிப்பா. பழசையே பிடிச்சு தொங்காம புதுசு புதுசா யோசிப்பாங்க. முக்கியமா பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு செட் ஆகாது. தனியா பிசினஸ் பண்ணா பெரிய லாபம் பார்ப்பாங்க. தனக்கு கீழே வேலை செய்யறவங்கள நல்ல மரியாதையா நடத்துவாங்க. ஆனா வேலையில தப்பு நடந்தா சும்மா விட மாட்டாங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில இவங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து எப்பவுமே இருக்கும். கொடுத்த வேலைய டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டு கெத்தா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா வேலை பிஸின்னு சரியான நேரத்துக்கு சாப்பிடாம விட்டுட்டு உடம்ப கெடுத்துக்கிற பழக்கம் இவங்க கிட்ட உண்டு. குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைக்கிற விஷயமும் இவங்க கிட்ட இருக்காது. குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மேலதிகாரிகளுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? நல்லா சம்பாதிப்பாங்களா? ஆரம்ப காலத்தை விட வயசாக வயசாக இவங்களுக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் வரும். அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா செலவு செய்ய யோசிக்கவும் மாட்டாங்க. எப்பவுமே அவசரத்துக்குன்னு ஒரு அமௌண்ட்டை யாருக்கும் தெரியாம சேர்த்து வச்சிருப்பாங்க. கடன்னா இவங்களுக்கு ஆகாது. அப்படியே வாங்கினாலும் முட்டி மோதியாவது சீக்கிரம் அடைச்சிடுவாங்க. சொத்து, நிலம் வாங்குற யோகம்லாம் இவங்களுக்கு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் சரி, உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறதால பெரிய நோய் எதுவும் வராது.
ஆனா இந்த சின்ன சின்ன டென்ஷன், கோபம் இதனால தலைவலி, பிபி, நரம்பு பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. டைமுக்கு சாப்பிடாததால செரிமான கோளாறும் வரும். அதனால இவங்க அடிக்கடி இயற்கையான இடங்களுக்கு டூர் போயிட்டு வர்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓ, இவங்களுக்கு டிராவல் பண்ண பிடிக்குமா என்ன? ரொம்ப பிடிக்கும். புது புது இடங்களை பார்க்கறது, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போறதுனா இவங்களுக்கு கொள்ள பிரியும். தொழில் விஷயமா அடிக்கடி வெளியூர், வெளிநாடு போற வாய்ப்புகளும் வரும். அது மூலியமா பெரிய லாபமும் அடைவாங்க. கடைசியா பசங்க விஷயத்துல இவங்க எப்படி? அதுல இவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்கப்பா. பசங்க இவங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து இவங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. இவங்களும் பசங்களோட எதிர்காலத்துக்காக இப்பவே பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சிடுவாங்க. கடைசி காலத்துல பசங்க இவங்கள ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. சூப்பர்ப்பா. மொத்தத்துல இவங்க ஒரு ஆல் ரவுண்டர்னு சொல்லு. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இவங்க கிட்ட இருக்கிற அந்த பிடிவாதத்தையும் கொஞ்சம் அவசரப்படுற குணத்தையும் மட்டும் குறைச்சிக்கிட்டா வாழ்க்கையில இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. தன்னையும் தான் குடும்பத்தையும் மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஏத்தி விடுற ஒரு சூப்பரான கேரக்டர் இவங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.